வணக்கம். இது தேர்தல் களம் 2026. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சட்டமன்ற தொகுதி தர்மபுரி சட்டமன்ற தொகுதி, தொகுதி எண் 59. இது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதியில ஒண்ணு. இது ஒரு பொது தொகுதி. 1951 இருந்து சட்டமன்ற தொகுதியாக நிறுவப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில இதுவரைக்கும் 17 தேர்தல்கள் நடந்திருக்கு. இதுல 1965 நடந்த இடைத்தேர்தலோட சேர்த்து இந்த தொகுதி பெரும்பாலும் நகர்ப்புறம் அப்படிங்கிறதுனால இந்த தொகுதி மக்களோட பிரதான தொழில்னு பாத்தீங்கன்னா வியாபாரம், சுயதொழில், விவசாயம். பெரும்பாலான மக்கள் கர்நாடகாவை நாடி போயிடுறாங்க. இந்த தொகுதி பெரும்பாலும் நகர்ப்புறம் அப்படிங்கிறதுனால இந்த தொகுதியில அனைத்து தரப்பட்ட மக்களும் வாழ்றாங்க. இந்த தொகுதியோட பெரும்பான்மை சாதின்னு பாத்தீங்கன்னா வன்னிய சாதி மக்கள் இந்த தொகுதியில அதிகப்படியா வாழ்றாங்க. இந்த தர்மபுரி தொகுதியில டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட அனைத்து கட்சிகளும் இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த தர்மபுரி தொகுதியில டிஎம்கே 6 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், பிஎம்கே 3 முறையும், சுயேட்சைகள் 2 முறையும், தேமுதிக 1 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல திமுகவை சேர்ந்த திரு ஆர் சின்னசாமி அவர்கள் 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. தர்மபுரி சட்டமன்ற தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 2,57,939 பேர். இதுல ஆண் வாக்காளர் பாத்தீங்கன்னா 1,29,393 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,28,464 பேரும் இருக்காங்க. இதுல மூன்றாம் பாளையத்தான பாத்தீங்கன்னா 82 பேர் இருக்காங்க. இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ஏடிஎம்கே கட்சி சார்பா பாமகவை சேர்ந்த திரு சௌமியா அன்புமணியர்கள் வேட்பாளராக இருக்காங்க. டிஎம்கே கட்சி சார்பா தேமுதிகவை சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்கள் வேட்பாளராக இருக்காரு. டிவிகே சார்பா திரு தாவா சிவா அவர்களும், என்டிகே சார்பா திரு சாந்தலட்சுமி அவர்களும் வேட்பாளராக நிக்கிறாங்க. இந்த தொகுதியில இந்த 4 கட்சிகள்ல எந்த 2 கட்சிகளுக்கு இடையே அதிகமா போட்டி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை தர்மபுரியை சேர்ந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.